ஜனநாயகம் பணநாயகத்தை வெல்ல இருக்கிறது. தலைவர் அவர்கள் இந்த படத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு 100 ஆண்டுகள் தலைமுறைக்கு பேசப்படுகிற வார்த்தையை ஜனநாயகத்தில் பிரதிபலித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி படமாக. ஏன்னா பாட்டு 2 பாட்டு வந்துருச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இதுவரை 16 கோடி பேர் ஒவ்வொரு பாடலையும் பார்த்துருக்காங்க. அது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஒன்று, ஜனநாயகத்தில் சொல்லப்படுகிற கதைக்களம். தலைவர் விஜய் எவ்வாறு இந்த தேசத்தை ஆள இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிற விதமாக ஒரு புதிய முயற்சியில் இன்றைக்கு அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்துக்கான மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னிலேருந்து அந்த வேலையை அங்கே தொடங்கியிருக்கிறாங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆகையால் மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க மாபெரும் நடிகர் தலைவர் விஜய். அவருக்கு சமமாக நீங்கள் எந்த படத்தையும் கொண்டு சமப்படுத்தி விடக்கூடாது. என் தலைவனை மிஞ்ச வேறொரு தலைவர் இந்த மண்ணில் உருவாகவில்லை. நண்பர் சிவகார்த்திகேயன் ஒரு சிறந்த நடிகர், மாற்றுக்கருத்தில்லை. உழைப்பால் உயர்ந்தவர். அவங்க அப்பா எனக்கு பழக்கம். நான் திருச்சி சிறையில் இருக்கும்போது அவர் இருந்தார். என்னுடைய நண்பர்கள் அதற்கு பிறகு தான் சொன்னாங்க. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு படம் அமைந்திருக்கிறது, அவர் நடித்திருக்கிறார். அதை ஒரு நிறுவனம் வெளியிடுகிறது, அது அவங்க வேலை, அவங்க பார்க்கட்டும். ஏன் அந்த படம் தலைவர் நடித்த ஜனநாயகன் படத்தன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாதான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, ஆகலாம். என்ன விஷயம்னா, இந்த பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படிங்கிறத தாண்டி தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் வருது. திமுகவுடைய படம் வருது, தாவேகாவுடைய படம் வருது. என்னன்னா, ஒப்பிடுவதற்கு வேற வழியும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை. படம் வேற ஓடணும், புரியுதுங்களா? இந்த பராசக்திங்கிற படம் ஓடணும்ல, அதுக்கு எந்த படத்தை வம்புக்கு இழுக்கிறாங்க? ஜனநாயகனை இழுக்கிறாங்க. அப்படின்னா என்ன கொண்டு வராங்கன்னா, ஜனநாயகனை தோக்கடிக்கணும். இதை தோக்கடிச்சிட்டோம்னா தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றுடலாம்னு பகல் கனவு காணுகிற திமுக கும்பலுக்கு சொல்லுவேன். எங்கள் தொண்டர்களே அல்லது எங்களது கட்சி நிர்வாகிகளே படம் பார்த்தா பல கோடி ரூபாய்க்கு போயிடும் ஜனநாயகன்.